நமக்கு குழப்பங்கள் இருக்கும். இந்த வேலை செய்யலாமா? அந்த வேலை செய்யலாமா? இல்ல இப்ப செஞ்சிட்ருக்க வேலை நமக்கு முன்னேற்றத்த குடுக்குமா? இதுவரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். எந்த முன்னேற்றமும் இல்ல. ஆனாலும் இந்த வேலையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ போகுது நம்ம வாழ்க்கை. ஆனா இத விட நம்ம முன்னேற்றமா வாழ்றதுக்கு வேற ஏதாவது வேலை செய்வோமா? சின்னதா ஒரு வியாபாரம் பண்ணுவோமா? இல்லன்னா வியாபாரமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது வேலை செய்யலாமா? இப்படியெல்லாம் குழப்பங்கள் இருக்கும். சில டைம்ல நமக்கு. நம்ம முருகனை வழிபட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரி குழப்பங்கள் நமக்கு வந்தாலும், நம்ம அத கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவரைக்கும் நாங்க முருகரே கும்பிடல. இப்ப தான் கும்பிடவே போறோம்னா, முருகர நம்போ கும்பிட ஆரம்பிச்சுட்டாலும் நமக்கு வழி தானாவே நமக்கு வந்துடும். நம்போ குழப்பத்துல தான் இருப்போம். நம்போ எதுக்குமே பயப்படவே வேண்டாம். அந்த குழப்பத்துக்காக. செய்ற வேலைய நம்ம செஞ்சுகிட்டு இருப்போம். முருகர் முன்னேற்றமான வேலைய நிச்சயமா நமக்கு குடுப்பாரு. நம்ம செஞ்சிட்ருக்க வேலையில தான் நமக்கு முன்னேற்றம் வரும்னா, அது நமக்கு தெரியாதுல்ல. ஆனா முருகருக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணுவாரு முருகரு, செஞ்சிட்ருக்க வேலை நம்ம என்னதான் வேணான்னு விட்டுட்டாலும் சரி, அது நம்மகிட்டயே தான் இருக்கும். அப்புறம் தான் நமக்கு அது புரிய வரும். அதில நமக்கு நல்லா நம்ம மேல வந்துருவோம். சில வேலை நமக்கு மாற்றம் இருந்தா தான் நல்லா இருக்கும்னு, முன்னேற்றமாவும் இருக்கும்னு முருகர் முடிவு பண்ணாருன்னா, நம்ம செஞ்சிட்ருக்க வேலை விடவே கூடாதுன்னு நம்மளே நினச்சாலும் சரி, அதை நம்ம விட்டுடுவோம் அந்த வேலையை. தானாகவே நம்மளை விட்டு அந்த வேலை போயிடும். அவங்களே வேலைக்கு வேணான்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி முருகர் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துடுவார். அதனால் நம்ம குழப்பம் அடைய தேவையில்லை. குழப்பமாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த குழப்பத்திலேயே நிறைய முடிவுகள் நம்ம எடுக்கவே கூடாது. நிதானமாக நின்று யோசித்து தான் முடிவு எடுக்கணும். நம்ம முடிவே எடுக்க முடியல, ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியாக உட்காந்துடணும். உட்காந்து முருகனை மனசார நினச்சி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, முருகா நீ பார்த்துக்கோ, நான் இன்றைக்கி எனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ, எனக்கு நான் வழக்கம் போலவே நான் இன்றைக்கி செயல்படுறேன். ஆனால் எனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. அதுக்கான மாற்றத்தையும் நீ தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டு, நம்ம மனசை நிதானமாக நம்ம வச்சுட்டு நம்மளுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டியது தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.